இந்த வீடியோவில் சமஞ்சி ரெயின்போ கண்ணை படத்தில் சொல்லப்பட்ட ஒரு அழகான விஷயம் வெளியே தெரியாத விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா சமஞ்சி ரெயின்போ காலனியில் எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. கதிர் கேரக்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அனிதா கேரக்டரை பற்றி பேசுகிறாங்க. அதில் அழகாக சொல்லப்பட்ட காதல் கதையை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. இதில் என்ன நீ புதுசாக சொல்லிட போகிற அப்படின்னு நினச்சிக்கணும். கண்டிப்பாக புதுசு தாங்க. இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியலை. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் கதிர் கூட பயணித்த ஒரு கேரக்டர் லக்ஷ்மி. என்னன்னா காமனரை பற்றி நீ இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே அந்த படத்துக்கு கதிர் அனிதா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த லக்ஷ்மிங்கிற கேரக்டரை வைக்க. ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ அழகாக காதல் சொல்லப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு அழகாக நட்பும் காட்டப்பட்டிருக்கும். ஆனால் அது வெளில தெரியும். அது காமெடி கேரக்டர்னால நம்ம கடந்து போயிட்டோமா, இல்லை அவர் ஒரு சின்ன நடிகர்களால அது பெருசாக கண்டுக்கப்படலான்னு தெரியல. ஆனால் அந்த படத்தில் லக்ஷ்மிங்கிற கேரக்டரும் ஒரு கூந்தாங்க. ஏன்னா இதுக்காக எடுத்துக்காட்டா ஒரு 4-5 இடங்களை சொல்லலாம். அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, கதிர்க்கும் ராஜேஷ்ங்கிற நண்பருக்கும் அனிதா சம்பந்தமா சண்டை வரும்போது கதிர்க்காக ஏத்துக்கிட்டு நின்று பேசுற ஒரு கேரக்டரா லக்ஷ்மி நல்லா பண்ணியிருப்பார். அடுத்ததா அனிதா கிட்ட காதல சொல்லணும்னு நினைச்ச கதிர் பேருந்துல போகும்போது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அது புரிஞ்சுக்காத அனிதா கதிரை செருப்பால அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அங்கேருந்து கதிரை காப்பாத்தி கூட்டு வர கேரக்டரும் லக்ஷ்மி தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அந்த கதிரை வெளியே கொண்டு வர்றதுக்காக அனிதா காலில் விழக்கூட லக்ஷ்மி தயந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சீனுமே ஒரு நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அப்புறம் வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாகவே லக்ஷ்மி தாங்க இருப்பாரு. அனிதாவுக்கு கதிர் மேலே லவ் வந்துடும். அவங்க கதிரை மனுஷனா மாற்றணும் அப்படின்னு நினச்சி கதிர்கிட்ட கூட்டு போய் விசாரிப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்கும்போது, கதிர் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதுக்குமே லாய்க்கில்லை, நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி தான் அந்த இடத்துல உனக்கு இது தெரியும், அது நாங்கள் திருடும் போது பண்ற விஷயம், இது அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறத லக்ஷ்மி தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு கதிரை புரிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நண்பராக தான் அவர் இருப்பார். அப்படி சொல்லும் போதுதான் அனிதா அந்த பைக் ஷோரூமுக்கு கதிரை கூட்டு போயிட்டு அந்த வேலை செய்ய சொல்லிட்டு வருவாங்க. வரும்போதும் அவங்க லக்ஷ்மியை நம்பி தான் கதிரை விட்டு வருவாங்க. அவன் இனிமேல் கரெக்டாக பண்ணுவான், நீ இருந்து கூட்டிட்டு வா. அந்த காட்சியுமே ஒரு நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். ஆனா பெருசா பேசப்படல. இப்படி அந்த படத்துல காதல் எவ்வளவு அழகா காட்டப்பட்டுச்சோ அதே அளவுக்கு நட்பு காட்டப்பட்டு, இனிமேலும் அந்த படத்தை பார்க்கும்போது இதையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த சீன்களையும் கொஞ்சம் வச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.